சோ இங்க ஸ்வதர்மத்தை பத்தி முதல்ல சொல்றார். ஸ்வதர்மம் அபி அவேக்ஷய விகம்பித்தும் ந ஹர்ஷசி ஹி தர்ம்யாத் யுத்யாத் க்ஷத்ரியஸ்ய அன்யத ஸ்ரேயः ந வித்யதே. சத்திரியனுக்கு இதைவிட ஒரு சிரேஷ்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற கிடையாது. இந்த மாதிரி சமயத்துல நீ நடுங்க கூட. ஸ்வதர்மா நீ விட்டுடு, ஆத்மா கீத்மாலும் ஒரு பக்கமா வச்சுடு, அதெல்லாம் வாடா நமக்கு. இப்போ உன்னோட சொதர்மம், நீ சத்திரியன் ஒத்துக்கிறியா? ஓகே ஒத்துக்கிறேன். அப்போ சத்திரியனோட கடமை என்னன்னு தெரியுமா? தெரியும். அது பிரகாரம் அது உன்னோட ஸ்வதர்மா இல்லையா? அந்த ஸ்வதர்மத்துக்கு ஹானி வர மாதிரி நீ நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்றார். ஒரு அரசனுக்கு முக்கியமான டியூட்டி தன்னுடைய ராஜ்யத்துல தர்மத்தை நிலைநாட்டுவது. அதுதான் இங்க நம்ம செய்ய போறோம். தர்மத்தை நிலைநாட்டும் போது சில காரியங்கள் அதர்மமாக தோன்றினாலும் நீ தர்மத்துக்காக ஒரு காலம் எடுத்து வைக்கும் போது அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும் என்பது ஒரு கோட்பாடு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது உன்னோட ராஜ்யத்துல அறம் செழிக்க வேண்டும், மரம் அழிய வேண்டும். அறம்னா தர்மம், மரம்னா அதர்மம். அதர்மத்தை உனக்கே தெரியும், இப்ப துரியோதனோட ஆட்சியில எவ்வளவு அதர்மம் தலை தூக்கி இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதை அழிச்சு தர்மத்தின் நிலைநாட்ட வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? முதலே நம்ம பார்த்தோம், இந்த கார்பண்ய தோஷத்தை பத்தி சொல்லும் போது ஸ்ரேயஸ் என்ன பிரேயஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்ரேயஸ்ங்கிறது பெருமையை தரக்கூடிய, பிரேயஸ் லோகாதாய வாழ்க்கைக்கு வேண்டியதை கொடுக்கும். எனக்கு கார் வேணும், நல்ல வைஃப் அமையணும், நல்ல வீடு அமையணும், எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும், இதெல்லாம் கேளு, ஓகே. பட் உனக்கு ஆத்ம ஞானத்துல போக வேண்டிய போது நீ உன்னுடைய கர்மத்தை எவ்வாறு கையாளுகிறாய் அதை பொறுத்துதான் உன்னோட ஸ்ரேயஸ் எவ்வளவு தூரம் நீ அதுல முன்னேறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கேஜ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உனக்கு அரசனான உனக்கு ஸ்ரேயஸை தரக்கூடியது உன்னுடைய சத்திரிய தர்மத்தை நீ காப்பது தான். இதை விட உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு. 13 வருஷம் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுல நீங்க எல்லாமே குடும்பத்தோட அலைஞ்சிங்க இல்லையா? அப்போ எப்படி இருந்தது உன் மனசு? எப்படின்னா ராஜ்யத்தை கைப்பற்றி அண்ணாவை சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும், யுதிஷ்டர சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். நீ எவ்வளவு பாடுபட்ட அதுக்காக. சிவபெருமானுடைய சண்டை போட்டு நீ பசுபதாஸ்திரம் எல்லாம் பெற்றிருந்த இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்பதான் திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஷோ ஆஃப் ஆல் யுவர் டேலண்ட்ஸ் அண்ட் சத்திரிய தர்மத்தை காப்பாற்றி யுதிஷ்டரை மகாராஜாவா ஆக்கணும். அதுக்கான உனக்கு ஒரு சிரேஷ்டமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ஒரு நல்ல தமிழ் வார்த்தைன்னா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். சந்தர்ப்பம்ன்றது சில சமயத்துல சிச்சுவேஷன் அப்படின்னு அது டிரான்ஸ்லேட் ஆகும். சோ ஆப்பர்ச்சுனிட்டின்றத கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் எடுக்கணும். அதுக்கு ஆங்காலம் அப்படின்ற பேரு ஒரு புது வார்த்தை நம்மளும் கத்துக்கலாம். ஆங்காலம் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிய கை நழுவ விடல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். 32வது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இவனுக்கு எப்படி வந்தது? தற்செயல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்துல அறத்தை தர்மத்தை ஸ்தாபிக்க கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கை மேல லட்டு மாதிரி விழுந்திருக்கு. இத போய் நீ மிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல பார்த்தா, தற்செயலாய் நேர்ந்ததும் திறந்த ஸ்வர்க்க வாயில் போன்றதுமான இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்திரிகளே பெறுவார்கள். வேற யாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நீ சத்திரியன், உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இங்க கிடைச்சிருக்கு. இது யாருக்குமே கிடைக்காது. வாழ்க்கையில் தற்செயலாய் அமையும் ஆங்காலம்
ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஏதோ ஒரு சமயத்துல எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில வரும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டானா இன்னொரு தடவை வராது இல்லையா? அதனால இப்ப உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த சமயத்துல நீ கடமையிலிருந்து தவறாதே. இதுக்காக சத்திரிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட பார்டர்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தினம் வருஷம் பூரா 10 வருஷமா ப்ளீஸ் நடுவுல அன்மியூட் பண்ண வேண்டாம். சரி, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப வந்து நம்ம பார்டர்ல இருக்க சோல்ஜர்ஸ பார்த்தா கூட ஆஹா போர் வரப்போகுதுன்னு அவங்க வந்து உற்சாகமாக எழுந்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒவ்வொரு சத்திரியனும் காத்துட்டு இருக்கா. நீ சத்திரியன் மட்டும் இல்ல, ராஜா வேற. இதுக்கு எப்படி அப்படின்னா, ஓடத்தை வந்து தண்ணி நம்ம நதியில ஓடம் ஓட்டும் போது நதியோட போக்குலயே ஓடத்தை ஓட்டினானா அது ஈஸியா போகும். அதுக்கு ஒண்ணும் பெரிய முயற்சி தேவையில்லை. ஆனா நீரோட்டத்தின் எதிர்பக்கமாக நம்ம ஓடத்தை செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வந்து பாடுபட வேண்டியிருக்கும். அதுக்கு ரொம்ப வந்து ஒரு முயற்சி வேண்டியிருக்கும். கையெல்லாம் போயிடும், தோலெல்லாம் இத்து போற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓடக்காரன் வந்து ஓடத்தை வந்து கரையோரமா நிறுத்திடுவோம். நம்ம கடல்ல வந்து ஹை டைட் லோ டைட் வரும் தெரியும் இல்லையா? ஹை டைடு வரும்போது கடல் நீர் வந்து நதிக்குள்ள பொங்கும் போது நதி நீர் வந்து எதிர்பக்கமா போகும். அது தட் இஸ் கால்ட் ஆங்காலம் ஃபார் தட் ஃபெலோ. சோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது நமக்குன்னு. அப்ப வந்து இப்ப தொடுப்பு போட வேணாம், ஒண்ணுமே பண்ண, பாய்மரத்தை ஏத்தினா போரும். படகு அவனோட ஓடம் வந்து தானாக மேல் நோக்கி எதிர்த்து நோக்கி போகும். இத மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு, அதை நீ வந்து கைவிடாதே அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆங்காலத்தை பயன்படாது விட்டு விட்டால் வரும் கேடு. அந்த மாதிரி நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன பிரச்சனை வரும் நான் இப்ப சொல்றேன் கேளு அப்படின்னு. அறப்போர் 33வது ஆகிய இதனை ஆற்றாயேல் அதனால் நீ ஸ்வதர்மத்தையும் அடுற. உன்னோட தர்மத்தை நீ விட்டுட்ட, அது பெரிய பாவம் இல்லையா? தர்மத்தையும் விட்டுட்ட, இதனால உனக்கு கீர்த்தியும் போயிடும். கீர்த்தினா எல்லாரும் வந்து ஒரு புகழ்ந்து உன்னோட செயலை எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது உனக்கு வந்து ஒரு பெருமையா இருக்குல்ல, அந்த கீர்த்தியையும் நீ வந்து you are going to lose it. இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யாதே. கீர்த்தி எப்ப வரும்? இந்த மாதிரி தக்க தருணத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யாது இருத்தல் மிகவும் கேடுடையது. திருக்குறள்ல கூட வரும் இல்லையா? செய்வன செய்யாமை கெடும், செய்யாமை செய்ய கெடும். எதை செய்யக்கூடாதோ அது செஞ்சா அதுவும் தப்பு, எதை செய்யணுமோ அது செய்யாட்டா அதுவும் வந்து நமக்கு ஒரு துன்பத்தை தான் தரும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை தயவு செய்து நீ மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ற. 34வது மானிடர். அது மட்டும் இல்ல, நீ எப்பேற்பட்ட இப்ப இந்த எத்தனையோ மகாரதர்கள் 1000 நம்ம பார்த்தோம் இல்லையா? எத்தனை பேர் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டவர் பக்கம் இருக்கிற எல்லா சத்திரிய சோல்ஜர்களும் அர்ஜுனனை தான் நம்பி இருக்காங்க. அப்பா அர்ஜுனன் நம்ம முன்னால் இருக்கா, நம்ம தான் கட்டாயம் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையில அவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு அவங்கவுங்க எதுக்காக வந்திருக்காங்க? அர்ஜுனன் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறோன்னு வந்திருக்கான். நீ புறம் எதுக்கிட்டு ஓடினாயானா பலாயானம் பார்த்தோம் இல்லையா? நீ வந்து வார்ஃபீல்ட்ல இருந்து ஓடி போயிட்டேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? யோசிச்சு பாரு. மானுடர் உன்னை ஆண்டும் இகழ்ந்து பெரிய என்னடாது இவனை நினைச்சு வந்தானே, இவனே ஓடி போயிட்டான், இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வந்து குறைஞ்சு போயிடும் இல்லையா? போற்றுதலுக்குரிய ஒருவன் தூற்றப்படுவது இறப்பிலும் இழிவே. உன்னை நீ வந்து போற்றப்படக்கூடியவன், உன்னை எல்லாரும் இகழ்ந்து பேசினானா அதை விட
அது இறப்புக்கு மரணத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படியானா உசுரோட இருக்கணும்னு நீ யோசிக்கிறியா? உயிரோடு இருக்கதான் அவ்வளவு முக்கியமா? இல்லைன்னா இந்த யுத்தத்துல நீ பங்கெடுத்துட்டு இதை வெற்றி யுத்தமா செய்ய போறது உனக்கு சிரேஷ்டமானதா? எது சிரேஷ்டமானதுன்னு நீயே யோசிச்சு பாரு. எப்படியாவது உயிர் வாழலான்றது அது ஒரு அனிமல் இன்ஸ்டிக்ட். புலி துரத்தன் வரும்போது ஒரு மான் எப்படின்னா ஓடி போய் எங்கன்னா ஒழிஞ்சு எப்படின்னா உயிர் அது புலியை எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. அது உயிர் தப்புனா போதுன்னு தலை தெறிக்க ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி ஓட போறியா? அது விலங்கின் ஒரு இயல்பு இல்லையா? அது மானிடனோட இயல்பு இல்லையா? அதுலயும் சத்திரியனோட இயல்பு புறமெதுக்கிட்டு ஓடுவது என்பது ரொம்ப இழிவான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வீரமாதா எல்லாம் சொல்லுவாங்க, மகன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எங்க காயம் பட்டிருக்குன்னு பாரு. நெஞ்சில காயம் பட்டிருந்தா அவன் என் மகன், முதுகுல காயப்பட்டிருந்தா அவன் அப்படியே டிக் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அதாவது முதுகுல காயம் படுறது எப்ப முதுகுல காயப்படும்? நம்ம திரும்பி ஓடும் போதுதான். இல்லைன்னா நெஞ்சில தானே காயப்படும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோழையான இதை செய்யாத. உயிர் வாழ்றது முக்கியம் இல்ல, சிரேஷ்டமான ஒரு காரியத்துக்காக உயிரை கொடுப்பதும் மேலானது அப்படின்னு சொல்றான். எப்படியாவது உயிர் வாழ்ந்திருக்கலாம் என்று உணர்ச்சி விலங்கினத்தை சேர்ந்தது. வீரன் ஒருவனுக்கோ நன்கு உயிர் வாழவும் தெரியும், வேண்டுமிடத்து உயிரை வழங்கவும் தெரியும். எதுக்காக உயிரை வழங்கவும் தெரிய வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி சத்திரன் இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நீ மத்தவங்களோட பழி சொல்லுக்கு ஆளாகாதே. அடுத்தது 35வது. பயாத் ரணாத் உபரதம். நீ பயத்தில் நீ இப்ப தாத்தாவுக்கு நான் கொல்ல மாட்டேன், என்னோட குருவுக்கு எதிரா நான் வில்ல இருந்த மாட்டேன்னு நீ சிரேஷ்டமா பேசுறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, இவன் பயந்தாங்கொல்லிய பயந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பயாத் ரணாத் உபரதம். நீ பயந்து போயிட்ட அப்படின்னா, ஓடி போயிட்ட அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீ பயத்துல போயிட்ட, இவன் ஒரு கோழை போல இருக்கு, இவனை நம்பி நம்ம வந்தோமேன்னு அவன் தலையில அடிச்சுப்பான் இல்லையா? சோ இவங்களெல்லாம் உன்னை ரொம்ப இழிவாக பேசுவாங்க. இந்த இந்த ஒரு யுத்தத்துல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஜெயிச்சு காட்டி உன்னோட அண்ணாவை நீ ராஜ பரிபாலனத்துக்கு சிம்மாசனத்துல உட்கார வைக்க போற ஒரு சிரேஷ்டமான காரியத்தை நீ செய்வாயின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு எவ்வளவு மாலை போட்டு எப்படி வரவேற்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உன்னை கண்டபடி திட்டுறதுன்றது ரொம்ப அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்ற. பயத்தினால் போரினின்று நீ பின்வாங்கினா என்று மகாரதிகள் எண்ணுவார்கள். மகாரதர்கள்னா ஒவ்வொருத்தரும் தேர்ப்படை கால்நாட்படைன்னெல்லாம் நிறைய 4 படை பார்த்தோம் இல்லையா? அதுல தேர்ப்படையை முன்னெடுத்து செல்பவன் மகாரதன். அப்படி மகாரதன் அப்படின்பது அவன் பின்னால 1000 தேய்கள் கொண்ட ஒரு படையை வழிநடத்தக்கூடிய திறமை வாய்ந்தவன் தான் மகாரதன். அந்த மாதிரி எத்தனை மகாரதர்கள் இருக்கிறாங்க, நம்ம அந்த எண்ணிக்கை பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி மகாரதர்கள் எல்லாம் இருக்கும்போது உன்னை கேவலமா பேசுவாங்க. சிற்றரசர்கிட்ட இல்ல நீ கெட்ட வார்த்தை வாங்கி கட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு எவர் பால் நீ பெருமையை பெற்றிருந்தாயோ அவர் பால் நீ சிறுமை உருவாய், இது உனக்கு அடுக்காது அப்படின்னு சொல்ற. எப்படியெல்லாம் எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்காக இன்னும் நிறைய சொல்றாரு. உன் பகைவர்கள் 36வது உசு பேத்துறாங்க. உன் பகைவர்கள் உன் திறமையை பழித்து பகர ஒன்னா சுடு சொற்களை, எந்த சொல்லலாம் நீ வாழ்க்கையில கேட்கவே வேணான்னு நினைக்கிறியோ அந்த சுடு சொற்களை சொல்லி உன்னை திட்டுவார்கள். அதை விட பெரிய துன்பம் வேற என்ன இருக்கு? யாரெல்லாம் உன்னை புகழணுமோ அவங்க எல்லாம் உன்னை இழிவா பேசினா அதை விட ஒரு கேவலம் இருக்காப்பா, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். அப்போ இன்னும் ரேந்திரர்களை அப்படியேதான் உட்கார்ந்து இருக்கார், இன்னும் கொஞ்சம் உசு பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இப்போ வேற ஒரு வழியில ட்ரை பண்றாரு. என்ன பண்றாரு இங்க அவரு?
போரில் மடிந்தா இப்ப என்ன ஆச்சு? செத்து போவியா? போயேன். போரில் மடிந்து போனா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு தர்மத்துக்காக பாடுபட்டவன்னு உனக்கு சொர்க்கம் வந்து சொர்க்கவாசல் திறந்து வச்சு உனக்காக காத்திருக்குது. ஜெயிச்சா என்ன ஆக போறது? யூ ஆர் கோயிங் டு பி த ராஜா. நல்ல சூப்பரா நீங்க அண்ணன் தம்பி 4 பேரும் ஓஹோன்னு இருக்க போறீங்க. இதுல எது தப்புங்கிற? எது வேணாங்கிற? ரெண்டுமே ஓஹோன்னு தானே இருக்கு இல்லையா? சோ போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய், வென்றால் மண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பாய். ஆகையால் கௌந்தேயா, போரின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திரு. உத்திஷ்ட, உத்திஷ்டனா எழுந்திரு, உட்காராத, எடு, உன்னோட காண்டீபத்தை கையில் விடு அப்படின்னு சொல்ற. இன்னும் ஒன்னும் செஞ்ச பாடு இல்ல. அதனால சரி, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கர்மம் தான் செய்யணும். கர்மத்தை செஞ்சே ஆகணும். யூ cannot avoid your action. Now you are in the war field. இப்ப வந்து ஒரு ஆக்ஷன், அதாவது இந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்றது இப்ப உனக்கு இடப்பட்ட ஒரு கடமை, ஒரு கர்மம். இந்த கர்மத்தை செய்ய நீ பயப்படுற. ஏன் பயப்படுற? என் தாத்தாவை எப்படி கொள்வேன், அந்த ரோணாச்சாரியார் எப்படி வில்லேந்துவேன், இருக்கவங்கள என் சொந்தக்காரங்க, என் குழந்தைங்க, என் மாமா மச்சான் அப்படின்னு நீ பெரிய கதை பேசுற. இத வந்து இந்த கர்மம்னு நினைக்காத, இது ஒரு யோகமா நினைச்சுக்கோ அப்படின்னு கர்மத்தை கர்ம யோகமாக எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 3-4 ஸ்லோகத்துல அவர் சொல்றார். இப்போ இங்க வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா யோகம். யோகம்னா அவனுக்கு அடிச்சதடா யோகம்னா அந்த யோகம் இல்ல. யோகம் என்பது மண், புத்தி அண்ட் செயல். மனம், வாக்கு, செயல் எல்லாமும் ஒன்றாக இருப்பதற்கு யோகம் பேர். நான் எதை யோசிக்கிறேனோ அதை தான் சொல்லுவேன், எதை சொல்வேனோ அதை தான் செய்வேன். நான் நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்படின்னா அது யோகம் கிடையாது இல்லையா? சோ மனது, வாக்கு, செயல் மூன்றும் ஒன்றாக இருப்பது, ஒன்றே செய்வது வந்து யோகம் அப்படின்னு பேரு. சோ இந்த கர்மத்தை நீ வந்து யோகமாக செய்யும் போது அது கர்ம யோகமாக மாறிடுது. கர்ம யோகத்தை எப்படி செய்யணும்? கர்மம் வந்து கர்மத்தை செய்யறதுக்காக நம்ம ஏன் பயப்படுறோம்? அதோட பலாபலன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. பலாபலன் எப்படி இருக்கும் தெரியாத போது மனது வந்து நல்லதுதான் நாடும். இந்த செஞ்சானே எனக்கு வெற்றி கிடைக்கணும், இத செஞ்சா எனக்கு பணம் வரணும், இந்த பரீட்சை எதுனா நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நல்ல பலன், ஒரு அல்லாத பலன்னு 2 இருக்கும். மனசு அல்லாத பலனை ஏத்துக்கிறது இல்ல. நல்ல பலன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம காரியம் செய்யறோம். அது எப்பவுமே சாத்தியம் கிடையாது. ஏதோ ஒரு சமயத்துல, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதோ ஒரு சமயத்துல கூட கிடையாது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு பலன் வந்து நம்மளை இன்னும் வந்து துன்பப்படுத்துது இல்லையா? சோ இப்ப நம்ம நல்ல பலன் கிடைச்சா இன்பமும், அல்லாத பலன் கிடைக்கும் போது துன்பமும் இது இருக்கு. சோ நீ முதல்ல இந்த இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம் இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து நீ ஒரு சமமான மனநிலையில பாரு. அந்த மாதிரி பார்க்க நீ கத்துண்டனா பலன் எப்படி இருந்தாலும் என்ன? சோ பலன் மேல் குறி வைக்காம நீ செய். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அப்பா அம்மா குழந்தை எக்ஸாம் போகும்போது நீ நல்லா படிச்சிருக்க இல்லம்மா, நீ படிச்சதை எழுது, என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ நல்லா படிக்கிறது, செயல் செய்யும் போது 100% செய்யணும். நம்ம வந்து கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு செய்யணும். வர்ற பலன் எப்படி இருந்தாலும் ஓகே. சரி, நான் வந்து 100 மார்க் வாங்கணும்னு படிக்கிறேன், நீ வந்து ஒரு 80 மார்க் வாங்குற. போன தடவை எவ்வளவு வாங்கின? 60 மார்க் வாங்க. இஸ் இட் நாட் அ பெட்டர்? இந்த லாபம் தான் நம்ம பார்க்கணும். 60 மார்க்குக்கு வாங்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு 80 மார்க் வாங்குறேன். என்னோட ஃப்ரெண்டு 90 மார்க் வாங்கினா அது வேற விஷயம், அதுல மனசு வைக்காத. அந்த மாதிரி செய்யறதுதான் கர்மத்தை யோகமாக செய்வது. அப்படி சும்மா நம்ம ஒரு சாப்பாடு செய்யும் போது கூட நல்லா பிரியாணி செய்யறேன், நல்லா வரணும்னு நினைக்கிறேன், ஏதோ கொஞ்சம் உப்பு கூட போட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படியேதான் தின்னணும் இல்லையா? சோ எல்லாருக்கும் சாரி கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் உருளைக்கிழங்க போடுங்க, அதை போடுங்க, இல்ல கொஞ்சம் ஆத்த போட்டு கலக்கலாம், எதையோ ஒண்ணு.
இல்லையா? எல்லா சமயமும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்காது. இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி ஆகியவைகளை சமனாக கருதி போரில் முனைக. அதனால் நீ பாவம் அடையாய். நீ தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அதனால எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நீ நல்ல முயற்சி பண்ண. இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து பரீட்சை நீட் தேர்வு எழுதிட்டு இன்னும் ரிசல்ட்டே வரல, அவன் போய் தூக்கு போட்டுக்கிறான். ஏன்? அந்த ரிசல்ட் நான் இதுதான் எதிர்பார்த்தேன், எனக்கு இதுதான் ஓடும், இது இல்லைன்னா என்னால இன்னொன்னு ஏத்துக்க முடியாது என்ற ஒரு மனோபாவம் இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய இருக்கு. அவனா போய் தூக்கு போட்டுக்க வேண்டியது, எத்தனை சாப்பிட வேண்டியது, எவ்வளவு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்றது வந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தூக்கு போட்டுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறதுன்றது ஒரு மிகவும் பாவகரமான செயல். இதெல்லாம் வந்து ஸ்கூல்லயும் பேரண்ட்ஸும் எடுத்து சொல்லணும். என்ன பண்றது? சரி. சோ இந்த மாதிரி பலனில் கருத்து வைக்காமல் கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய. அது சரியா? செய்ய. இப்ப வந்து அதுக்கு முன்னாலேயே ஒரு முன்னோடியா சொல்லிட்டார், ஜெயிச்சவனுக்கு ராஜ்யம், தோத்து போயிட்டா பொன்னுலகம். சோ ரெண்டுலயுமே நஷ்டம் இல்லை அவனுக்கு. அதனால நீ ஒருவேளை உனக்கு எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வராட்டா அதனால உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். அர்ஜுனன் தோத்து போயிட்டான்னு சொன்னாலும் அர்ஜுனனால பாண்டவர்களுடைய ஒரு இது வந்து தோத்து போயிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ முயற்சி செஞ்சுட்ட, ஆனா நீ ஓடி போனா சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து முக்கியமானது. இப்ப 39வது, உனக்கு நான் ஆத்ம தத்துவம் பத்தி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சத்திரிய தர்மத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி பலாபலன் இல்லாம கர்மத்தை நீ வந்து யோகமாக செய்யணும்னு சொல்லிட்ட, இன்னும் நீ எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றார், 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வர ஒரு கருத்து சொன்னாரு. 40ல இருந்து இப்ப வேற ஒரு கருத்து சொல்ல போறார். என்னன்னா இப்ப வந்து சாங்கிய யோகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா, சாங்கிய யோகம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனா சாங்கிய யோகத்தை பத்தி பகவானே எக்ஸ்பிளைன் பண்ணல, இன்னும் இப்பதான் பண்ண போறார். சோ இப்ப அடுத்த 53வது ஸ்லோகம் வரை சாங்கிய யோகத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இந்த புக்கு சித்பவானந்தர் புக் வச்சிருக்கவங்க எல்லாம் அடுத்த பேராகிராஃப் படிக்கும் போது கொஞ்சம் கவனமா படிக்கணும். நான் சொல்றது என்னன்னா, சாங்கிய யோகம், சாங்கிய தர்சனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கபிலர் எழுதிய 6 தர்சனங்கள்ல ஒண்ணு. அத பத்தி இங்க நம்ம எடுக்கல. ஏன்னா இங்க அந்த 25 தத்துவங்கள் பத்தி எல்லாம் பேசியிருக்கு. அதை வந்து குழப்பிக்காதுங்க. அதனால அதை நான் வந்து சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சாங்கிய தர்சனன் என்பது கபிலர் எழுதின 6 தர்சனங்களில் ஒன்று. அங்க அந்த சாங்கிய தர்சனத்துக்கு சாங்கியம் என்ற வேர்டுக்கு என்ன மீனி? சாங்கியம் சங்கே அப்படின்னா எண்ணிக்கை. சோ அந்த கபிலர் எழுதின சாங்கிய தர்சனத்துல ஒரு 26 தத்துவங்களை மெயினா வச்சுட்டு அவங்க 25 தத்துவங்களை மெயினா வச்சுக்கிட்டு கபிலரோட சாங்கிய தர்சனம் வரும். அந்த 25 தத்துவங்கள் என்னவோன்னு யோசிக்காதீங்க. இந்த உடல் வந்து மனிதர்களுடைய எல்லாருடைய பூலோகம், அண்டச்சராச்சரம், பிரபஞ்சமே 5 பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? சோ அந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உடலும் ஆக்கப்பட்டிருக்கு. இது இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு. தெரியும் இல்லையா? கண்காது மூக்கு நடக்குது, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னும் பின்னால படிக்க போறோம். சோ பஞ்சபூதங்களான உடம்பு 5, அதுல இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மாத்திரை அப்படின்னு அதோட கேரக்டர் இருக்கு. நாக்கு அப்படின்னா அது ருசிக்காக இருக்கு இல்ல, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொடுதல் உணர்ச்சி, முகர்தல் உணர்ச்சி, ரசித்தல் உணர்ச்சி, அதோட சுவை உணர்ச்சி, கேட்கும் உணர்ச்சி, இதெல்லாம் வந்து 5வும் சேர்ந்தது. 5 ஞானேந்திரியங்களுக்கும் 5 விதமான தன்மாத்திரைகள் சொல்லுவோம். சோ 5 பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள். 4 × 5 20 ஆச்சு. அதுக்கப்புறம் மண் புத்தி சித்து அகங்காரம்ங்கிற 4, மொத்தம் 24.
இதை தவிர நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவம் 25 இருக்கு. இந்த 25 தத்துவங்களை பத்தி விளக்கமாக இதன் மேல் பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சாங்கிய தர்சனத்தில் இருக்கு. அதை இங்க சொல்லல. நம்ம சொல்ல போற சாங்கிய யோகம் என்பது அது அல்ல. புரியுதா? சோ அந்த சென்டென்ஸ் சரியா பாத்துக்கோ. இங்கு பகவான் இங்கு அந்த ஒரு பேராகிராஃப் ஒரு put it inside a bracket. 25 தத்துவங்களாக இருக்கிறது என்பது அதன் கோட்பாடு. எதன் கோட்பாடு? சாங்கிய கபிலர் எழுதின சாங்கிய தர்சனத்தின் கோட்பாடு. அந்த கோட்பாடை பத்தி நம்ம இங்க பேசல. அது அந்த ஒரு சென்டென்ஸ் சரியா வரல, குழம்பிக்காதீங்க. சரியா? இங்கு பகவான் சாங்கியம் என்று சொல்வது ஆத்ம ஞானம். நீங்க பென்சில் எடுத்து ஏதோ பேனாவிலையோ உங்க புஸ்தகத்திலயோ இல்ல உங்க வச்சிருக்க ஒரு நோட்லயே எழுதிக்கோங்க. ஏன்னா இத மனசுல பதியாட்டா நம்ம மேல மேல சொல்லும் போது எந்த சாங்கியம் அப்படின்னு மறந்து போயிடும். சாங்கியம் என்று இங்க சொல்வது ஆத்மாவை பற்றிய விசாரம். விசாரம்னா தியரி. விசாரம் எனக்கு விசாரமா இருக்கு, அந்த அந்த விசாரம் கிடையாது. இங்கு பகவான் சாங்கியம் என்று சொல்வது ஆத்ம ஞானத்தை பற்றிய ஒரு விசாரம். அது ஒண்ணுதான். அத ஒன்ன பத்தி தான் சாங்கிய யோகத்துல அவர் பேசுறார். பின்பு யோகம் என்று சொல்லப்படுவது பெரிதும் கர்ம யோகம் ஆகும். சோ இந்த யோகத்துக்கு 1 2 3 4ன்னு வேற வேற ஒரு அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேற டெபினிஷன் வரும். எழுதி வச்சுட்டீங்கன்னா நல்லது. பின்பு யோகம் என்று சொல்லப்படுவது பெரிதும் இங்க கர்மயோகம். சோ சாங்கியம் என்றால் ஆத்ம ஞானம், யோகம் என்றால் கர்மயோகம். புரிஞ்சுட்டீங்களா? இந்த 2 வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போறோம். இப்போ எல்லாத்துக்குமே சப்போஸிங் நான் பாட்டு கத்துக்கணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய கர்நாடிக் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னா, நான் சொர ஞானம் முதல்ல எனக்கு வேணும் இல்லையா? ஸ்ருதினா என்ன, மேல் சாய் என்னெல்லாம் எஃப் மேஜரு சி மைனருன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்பெல்லாம் அந்த காலத்துல உச்சஸ்தாயி, மத்திய ஸ்தாயி, தாரக ஸ்தாயி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருத்தர் ஒரு கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தியரி. எப்படி பாடணும், ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை சுரம், 7 சுரமா 5 சுரமா அதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் பாட்டு கத்துண்டு பாடணும். ஃபைனலி வாட் இஸ் தட் we have to see? பாட்டு கத்துட்டு பாடணும். பாடுவது என்பதுதான் எல்லாரும் கேட்கக்கூடியது. ஆனா அந்த ஒரு செயலுக்கு, அந்த ஒரு கர்மத்துக்கு பின்விளைவா இருக்கக்கூடியது, ஒரு பேசிஸா இருக்கக்கூடியது சொரஞானம். சோ ஸ்ருதி இப்ப நமக்கெல்லாம் ஸ்ருதி இதெல்லாம் தெரியாட்டாலும் யாரானா பாடும்போது நம்மளால கேட்க முடியுது. கொஞ்சம் ஒரு ஒரு சொரம் எடறிட்ட கூட ஐயோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அந்த சொரம் எடறி இருக்கு அப்படின்றது எங்க ஒரு சத்சங்கத்துல ஒரு தடவை ஒரு ஜோக் நடந்தது. ரமேஷ் ஒருத்தன் பாடிட்டு இருந்தான், ஸ்ருதியே இல்லாம பாடிட்டு இருந்தான். சோ இன்னொரு நல்ல பாடுற பையன் ஸ்ருதியோட பாடணும். யாரு ஸ்ருதி சொல்லுங்க, அவளோட சேர்ந்து பாடுறேன் அப்படின்னு. That was a big joke at that time. அரவிந்த் ஸ்ருதியோட பாடுற, யாரு ஸ்ருதி சொல்லுங்க, எங்க இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஸ்ருதியோடு சேர்ந்து பாடணுங்கிற ஒரு ஞானம் வேணும். அதுக்கு ஸ்ருதியை பத்தி தெரிஞ்சுக்கணும், படிச்சிருக்கணும். So you must have the background of the theoretical knowledge and put it into practice. நம்ம கூட எக்ஸாம், தியரி எக்ஸாம், பிராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? சோ இங்க டாக்டர் உட்காந்துருக்காரு, அவர் டைம் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு இல்ல? சோ தியரி ஒண்ணு, பிராக்டிஸ் ஒண்ணு அப்படின்னு இருக்கு. தியரிய நம்ம மனசுல வாங்கிக்கணும், அதுக்கு பேரு சாங்கியம். அத பிராக்டிஸ்ல கொண்டு வரணும், அதுக்கு பேரு கர்மயோகம். புரிஞ்சுட்டீங்களா? சோ ஒவ்வொரு கலை ஞானத்திற்கும் சாஸ்திரத்திலும் தத்துவ விசாரம் அல்லது உபபத்தி. தத்துவ விசாரம்னா ஆத்ம ஞானத்தை பத்தி நன்றாக தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது ஆத்ம விசாரம். அந்த ஆத்ம விசாரத்துக்கு உபபத்தி, தியரி. உபபத்தின்ற பேர்லாம் மறந்துடுங்க, தியரி பிராக்டிக்கல் வச்சுக்கலாம், அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சோ சாங்கியம் என்பது ஆத்ம ஞானம்,
விசாரம் என்பது அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அப்புறமா யோகம் என்பது கர்ம யோகம். அந்த நம்ம கத்துன்றதை எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எப்படி உபயோகப்படுத்த போறோம், வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க போறோம். ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டா நமக்கு வாழ்க்கையே ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க பகவான் இந்த 40வது ஸ்லோகத்துல இருந்து விவரிக்க போறதாக 39வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இப்ப 40வது ஸ்லோகம். இப்போ சரி, நான் தியரி படிச்சேன், 60 மார்க் தான் வாங்கினேன், ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிக்காத. உனக்கு நிச்சயம் அடுத்த ஹையர் எஜுகேஷனுக்கு சீட்டு கிடைக்கும், அது ஒன்றும் நஷ்டமாயிடாது. நீ 100 மார்க் வாங்கினா சிரேஷ்டமா உன்னை புகழ்ந்து கையை தட்டி சீட்டு கொடுப்பான். நீ 60 மினிமம் வாங்கி நல்லா பண்ணனா அதுக்கும் சீட்டு கொடுப்பான், அது ஒன்றும் நஷ்டமாயிடாது. 60 மார்க் வாங்கல, எனக்கு இது வேண்டாம் தூக்கி போட்டு போறாங்க பாரு பசங்க, அது ஏன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீ ஆத்ம ஞானத்தை கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டா கூட அது உனக்கு வந்து ஞானமா இருக்குமே தவிர, there will be somewhere in the repository அங்க சேர்த்து வச்சிருக்கோம், சமயத்துக்கு அது வந்து உபயோகப்படும், அது ஒன்றும் நஷ்டமாயிடாது அப்படின்னு சொல்றாரு. இதில் முயற்சி வீண் போவது இல்லை. கர்மயோகத்திலயும் சரி, நீ வந்து ஆத்ம ஞானம் கொஞ்சம் தெரிஞ்சுண்டு அதை கொஞ்ச நாள் கர்மயோகம் பண்ணாலும் அந்த புண்ணியம் உனக்கு வந்துதான் சேரும், ஒண்ணு கவலைப்படாத. குற்றம் ஒன்றும் வராது. இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று காப்பாற்றப்படுவார். இதனால உனக்கு பயம் போகும். என்ன பயம்? எனக்கு வீட்டுக்கு திருடம் வந்துருவாங்க, நான் உட்கார்ந்து சாங்கிய யோகம் படிச்சா திருடம் வரமாட்டானா? அது கிடையாது. இங்க பயம்னு ரெஃபர் பண்றது இறப்பை பற்றிய ஒரு பயம். எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு இல்லையா? சோ அந்த மரண பயத்திலிருந்து நீ தப்பிச்சுக்குவ. எப்படி தப்பிச்சுக்குவ? மரணம் என்பது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சட்டை ரொம்ப அழுக்காயிடுச்சு, இதை கழட்டி போட்டுட்டு வேற சட்டை நான் போட்டுப்பேன், அது ஒண்ணும் பெரிய பயமா? இந்த சட்டை அழுக்காயிடுச்சு, ஐயோ எப்படிதான் நான் சட்டையை கட்டுறதுன்னு சட்டையை கழிக்காம குளிப்போமா நம்ம? அப்படி கிடையாது. அந்த மாதிரி இந்த ஆத்மா இந்த உடலில் இருந்து வேறு உடலுக்கு போவது என்பது இந்த சட்டையை கழட்டிட்டு வேறு சட்டையை போட்டுக்க போறக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். அப்படின்ற ஞானம் வரும்போது இந்த சட்டையை கட்டுறதுக்கு நான் எப்படி பயப்பட மாட்டேனோ அந்த மாதிரி மரண பயம் என்னை விட்டு போகும். எப்போ நீ வந்து இந்த சாங்கிய யோகத்தை பழகும் போது. எது சாங்கிய யோகம்? கர்மத்தை பற்றி ஆத்ம ஞானத்தை பற்றி நல்ல கருத்துக்கள், நல்ல ஆழ்ந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதை வந்து நம்ம யோகமாக கூடிய கர்மயோகம். இத கொஞ்சமானா தெரிஞ்சுட்டா கூட உனக்கு மரண பயம் இருக்காது அப்படின்னு சொல்றேன். அடுத்தது 41வது. குருகுலத்தில் குருநந்தனானா குருகுலத்தில் உதித்தவனே, இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேதான். இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கர்மயோகத்தை சாங்கிய யோகத்தோட ஆத்ம ஞானத்தோட நீ கர்மம் செய்ய பழகும் போது, கர்மத்தை எப்படி செய்யணும்? யோகமாக செய்யணும். கர்மத்தை யோகமாக செய்வது அப்படின்னா என்னன்னா, பலாபலன் எப்படி இருந்தாலும் I am putting my 100% efforts. Whatever is the result, let me accept it. நான் பிரியாணி செய்யும் போது 100% பண்ண, ஏதோ வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, I did it 100%. The result was not very good. It is okay, so what அப்படின்னு சொல்லி போற ஒரு மனோநிலையை நமக்கு வரும்போது, எல்லாரும் என்ன இப்படி உப்பு போட்டா உனக்கு புத்தி இருக்கான்னு என்ன சொன்னாலும் இட்ஸ் ஓகே, மிஸ்டேக் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு மனோ தைரியம், ஒரு மனோ உறுதி வந்து நமக்கு வரும் எப்போ சாங்கிய யோகத்தை நம்ம பழகும் போது. அந்த ஏன்னா அப்ப வந்து your focus will be very sharp. அந்த இவனுக்கு புத்தி ஒண்ணுது. யாருக்கு புத்தி ஒண்ணு? ஆத்ம ஞானத்துல ஆழ்ந்து இருந்துட்டு கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்றவனுக்கு ஒரு குறிதான். ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அதுக்கு ஒரு ஆன்சர், நான் தப்பா சால்வ் பண்ணானா 10 ஆன்சர் வரும். ஆனா அந்த கரெக்டான ஆன்சர் என்பது ஒண்ணுதான் இல்லையா? அந்த மாதிரி இந்த புத்தி கூர்மை எப்படி வந்து சன்லைட் வந்து வந்தா கூட அதை வந்து நம்ம ஒரு லென்ஸ்ல வரும்போது ஷார்ப்பாகி அது வந்து பேப்பரே இருக்கும், இன்னும் லேசர் மாதிரி அதெல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்றாங்க. ஸோ மனம் குவியும் போது
when your focus is on one point on what you are doing, then அதோட சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து அந்த பலனும் வந்து அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த புஸ்தகம் வச்சிருக்கவங்க இல்ல நீங்க எந்த புஸ்தகம் வச்சிருந்தாலும் இந்த ஃபோக்கஸ் ஒரு புத்தின்றது வந்து ரொம்ப எக்ஸலென்ட் பண்றாங்க. ஒரே இது 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும். அவர் அமெரிக்கா போயிட்டு அங்க தான் பேசுறாரு இல்லையா. முதல் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஆஃப் விவேகானந்தா போயிட்டு அந்த அமெரிக்கால அவர் அப்படி போகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கூட்டமா நின்று ஏதோ ஒரு துப்பாக்கி வச்சுட்டு எல்லாரும் டொம்முன்னு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்குமே வந்து சக்சஸ்ஃபுல். என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு 20 முட்டைய வந்து முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கயிறுல கட்டிட்டு தண்ணியில மிதந்துட்டு. தண்ணியில முட்டை ஓடு மிதந்தா ஸ்ட்ரெயிட்டா நிக்குமா? தண்ணி வேற ஆடின்னு இருக்கு, முட்டை ஓடு வேற லேசா இருக்கு, அதெல்லாம் வேற கயிறுல கட்டி இருக்கு, அது ஆடிண்டே இருக்கு. அங்க என்ன ஒரு போட்டி அப்படின்னா, யாரு இந்த முட்டைகளை துப்பாக்கியால சுட போறா அப்படின்னு பொட்டுன்னு பண்றாங்க. இந்த பக்கம் விழுது, அந்த பக்கம் விழுது, ஒரு முட்டை கூட ஒடியல. இது என்ன விஷயம் அப்படின்னு விவேகானந்தர் கேக்குறாரு. விவேகானந்தர் துப்பாக்கிய முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. சரி, அவருக்கு இதுதான் விஷயமா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷாட்ல எல்லா முட்டையும் அடிச்சு விட்டுற. எப்படிதான் உன்னால முடிஞ்சது அப்படின்னா, புத்தி வந்து எந்த வேலையை பண்றோமோ அதுல 100% போக்கஸ்டா இருக்க. அர்ஜுனன் அப்படித்தானே வந்து துரோணாச்சாரியோட சிரேஷ்டமான ஸ்டூடெண்டா ஆறா இல்லையா. மரத்துல இருக்கிற அந்த ஒரு பறவையின் கண்ணை வந்து துளைக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போது எனக்கு மரம் தெரியுது, எனக்கு பறவை தெரியுது, பறவையோட பக்கத்துல ஏதோ ஒரு புழு பூச்சி தெரியுது, எதுவும் சொல்றாங்க. அர்ஜுன் என்ன சொல்றான்? அவனோட கண் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஷார்ப் போக்கஸ் இருக்கும்போது நம்மளுடைய காரியம் 100% இருக்கும் அப்படின்னு இந்த விதத்திலயும் வந்து அவர் வந்து சொல்றார். புத்தி ஒன்று எப்போ புத்தி ஒன்றே ஆகும், எப்ப போக்கஸ் ஷார்ப்பா இருக்கும், when you are understood what is ஆத்மா, ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு கர்மத்தை யோகமா பண்ண ஒரு பிராக்டிஸ் வரும்போது your focus will become sharper and sharper and sharper. இப்போ அந்த அது இது நிறைய இருக்கு, அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் இல்லாதவங்க என்ன கஷ்டப்படும், ஏன் ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் இல்லாம போகும்? நான் வேதங்கள்லாம் படிச்சுன்னு தான் இருக்கேன், அப்ப கூட எனக்கு ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் வரலையே, என்னோட ஒரு ஃபோக்கஸ் வரலையே அப்படின்றதுக்கு 42, 43, 44வது ஸ்லோகங்களை மொத்தமா சில கருத்துக்கள் கூட்டியிருக்காங்க. அதை படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேத மொழியில், அதாவது வேதங்கள்ல, விருப்பமுடையவர்கள் ஸ்வர்க்கத்தை விளைவிக்கின்ற கர்மத்துக்கு அந்நியம் ஒன்றில்லை என்பார்கள். This is one group of people. அவங்க என்ன சொல்றாங்க? வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தவிர வேற வேத வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான். வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறை சொல்லியிருக்கு, அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்றது? காமம் நிறைந்தவர்கள், ஆசை ஜாஸ்தி, சொர்க்கமே முடியும், சொர்க்கத்துக்கு போனா எல்லாம் கிடைக்குமாண்டா, அங்க போனா கஷ்டமே பட வேண்டாமா, சோ நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு வழிமுறைகள் தேடுவதுதான் என்னோட குறி அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்க. இன்னும் அவிவேகிகளுடைய இந்த அவிவேகிகள், இவங்களுக்கு வந்து விவேகம் பத்தல, புஷ்பாலங்காரமான வார்த்தைகள், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் இவங்கெல்லாம் சொல்றாங்களே, இதையெல்லாம் கேட்டு இப்படி சொல்லலாமா, இவன் என்ன சொல்றான் வந்து வேத வாக்கு தான் சரி அப்படிங்கிறான், இவன் என்ன சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த யாகம் பண்ணு அப்படிங்கிறான், இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு இதை படிச்சு அதை படிச்சு, அது ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதை படிக்கிறது இது ஒண்ணும் சரியில்லை போறது, அதை படிக்கிறது அது ஒண்ணும் சரியில்லை, இந்த ஆத்தரா இல்ல சரியில்லை, பகவத்கீதையா எனக்கு அது புரியவே மாட்டேங்கிறது, ராமாயணம் படிக்கலாமா, அது ஒண்ணுமே சொல்லலையே, இப்படி வந்து பலவிதமான ஒரு கருத்துக்களுக்கு மனதை செலுத்தி மனதை அலைய விட்டும் போது அவனுக்கு எப்படி போக்கஸ் இருக்கும்? அவனுக்கு போக்கஸ் இருக்காது. அதுதான் வந்து இங்க சொல்ல வராங்க. இவங்களோட வார்த்தைகளை வந்து இப்படி சொல்றான், அவன் அப்படி சொல்றான்னு குழம்பாத. அதே மாதிரி இங்க வந்து நம்ம இவன் ஏன் இப்படி சொல்றான், அவன் ஏன் அப்படி சொன்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப என்ன சொல், வேத மொழியில் விருப்பமுடையவர்கள் சொர்க்கத்தை விளைவிக்கின்ற கர்மத்துக்கு அன்பும் இல்லை அப்படிங்கிற, சொர்க்கம் போடுமா இதுக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா 4 வேதங்கள்ல வந்து ஒவ்வொரு வேதமும் 2 பாகமா இருக்கும், கர்ம காண்டம், ஞான காண்டம்.
ஞான காண்டத்துல இருக்கிற விஷயம்தான் ஆத்ம ஞானத்தை பத்தி. கர்ம காண்டத்தில் இருக்க விஷயம் எல்லாம் யாகங்கள் எப்படி செய்வது, யக்ஞங்கள் எப்படி செய்வது, அதுல இருந்து அந்த இது அக்னி குண்டம் வைப்பாங்க இல்லையா, அதுல எந்த கல் எந்த பக்கம் இருக்கணும், எத்தனை கல் வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்னு 100 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் மேஜர் பார்ட் ஆஃப் தி வேதங்கள். அதுக்கு கர்ம காண்டம் பேர். அதுல சொல்லப்பட்ட யக்ஞங்கள் 35, அதுக்கெல்லாம் வித்யைன்னு பேரு. 32 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். 32 என்னன்னு சரியா தெரியல. அவ்வளவு வித்யை இருக்கு. எதுக்காக அது அப்படின்னா, உனக்கு சுதர்சன ஹோமம் பண்ணுங்க, வீட்டுல எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சுதர்சன ஹோமம் பண்ணும். அதுக்கான ஒரு வாத்தியாரை கூப்பிடணும், அதுக்கான ஸ்லோகம் தெரியும். இந்த மாதிரி ருத்ர பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில சுபிட்சம் வரும். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் யாகங்கள் எல்லாம் சொல்லி 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 இதை செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம், இதை செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போறது ஒன்னேதான் குறின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் காம இச்சை, இந்த லோகாதாயமான வாழ்க்கைக்கு வேண்டியவை எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல வீடு வேணும் அதுக்கு ஒரு பூஜை பண்ணு, நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு பூஜை பண்ணு. சோ இந்த பூஜை எல்லாம் யாகமாகும் யக்ஞமாகும். இதை தெரிஞ்சவங்களை கூட்டின்னு செஞ்சு குழம்பும் போது, நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணோட நல்ல வாழ்க்கையை வாழணும்ன்றது யார் சொல்லி தருவா? ஆத்ம ஞானத்துல உனக்கு அது கிடைக்கும். அதை விட்டுட்டு நல்ல பொண்ணுக்காக யாகம் செஞ்சா போன யாக குண்டத்துல இருந்து திரௌபதி வந்த மாதிரி பொண்ணா வரப்போறது அது மேல கிடையாது இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாம் பலர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மனசை செலுத்தினா அவங்களுக்கு இந்த ஆத்ம சாங்கிய யோகத்தை பழகக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மைண்டோட போக்கஸ் மைண்ட் இவனுக்கு வராது. அதனால என்ன ஆகும்? மைண்ட் மனச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மனச்சிதறலால எதையும் சாதிக்க மாட்டான். புரியுதுங்களா? பரிபூர்ண நிலையை அடைய மாட்டான். பரிபூர்ண நிலைன்னா கம்ப்ளீட் கிராஸ்ப் ஆஃப் தி ஆத்ம ஜானம். தென் ஆத்ம ஜானத்தை நல்லா கிராஸ் பண்ணிட்டு நான் கர்மத்தை பண்ணிட்டே போகும்போது எனக்கு சொர்க்கம் வருமா, நரகம் வருமா, எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல வீடு கிடைக்குமா, ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ எம் ஒன்லி peacefully existing in my inner consciousness. அந்த பீஸ் போறாதா? அதுலதான் பரிபூர்ண நிலைன்னு சொல்றது. அந்த பரிபூர்ண நிலை இந்த மாதிரி போக்கஸ் இல்லாதவங்களுக்கு கிடையாது. அதை தவிர இப்ப பரிபூர்ண நிலையை அடைவதற்கு என்ன வேணுமோ எதெல்லாம் நீ விடணும், எதெல்லாம் விட்டாதான் நீ பரிபூர்ண நிலையை அடைய முடியும் அப்படின்னு பகவான் இங்க ஒரு 5-6 ஸ்லோகத்துல சொல்ற. வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, முக்குணங்கள். இந்த முக்குணங்கள் என்ன? அதெல்லாம் குணத்திரய விபாக யோகத்துல நல்லா பிச்சு பிச்சு புட்டு புட்டு படிக்க போறோம். முக்குணங்கள் இருக்கு, சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்ற 3 குணங்கள். ஒரு உடல் எடுத்தவன் உடலில் உயிர் வாழ்பவனால இந்த முக்குணங்களில் இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த முக்குணங்கள் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குமா இதெல்லாம். சோ அர்ஜுனா, வேதங்கள் முக்குணமயமான சம்சாரத்தை பற்றியது, இந்த இக்கலோக வாழ்க்கையை பற்றியது. இதை நீ வாழ்ந்து எப்படி இருந்தாலும் முடிச்சுட்டு போற, திருப்பியும் வரப்போற இங்கதான். ஆனா இங்க வராமையே இருக்கிறதுக்காக வழிகளை இந்த வேதங்கள் உனக்கு சொல்லாது. இருமைகளினின்று விடுபடுவது எப்படின்னு சொல்லி தராது. நீ யாகம் செஞ்சானா உனக்கு நல்ல வீடு கிடைக்கும்னு நீ செய்யற, நல்ல வீடு கிடைக்கல, அப்போ அதோட பலனை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வரலையே. அந்த யாகம் பண்றவன் திட்டுறான், தூக்கி போடுற, அப்புறம் இன்னொரு யாகம் பண்ற, வேற ஒண்ணு பிடிக்கிற, அதனால ஒரு டிப்ரெஷன் வருது. இந்த இருமைகளில் இருந்து விடுபடுவது என்பது உனக்கு லபிக்கவே லபிக்காது. எப்போ நீ சாங்கிய யோகத்தை ஆத்ம ஞானத்தை பழகவில்லையானால், ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் பழகிதான் இருக்க சொன்னாலே அது வீணாகாது. சரி, இப்ப இந்த வீடு கிடைக்காட்டான மேபி ஐ எம் டெஸ்டைன் ஃபார் அ பெட்டர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தாண்டி போகக்கூடிய சக்தியை ஆத்ம ஞானம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப முக்கியமா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்போ அதுவும் இல்லாம சரி பலாபலன் முன்ன பின்ன இருந்தாலும் இட் இஸ் ஓகே, லெட்டஸ் ட்ரை அகெயின் அப்படின்ற ஒரு மனது நடுவு நிலையில நிக்கிறதுக்கும் நிக்காது. யாருக்கு நிக்காது? இந்த யோகம் பண்ணா அந்த யோகம் பண்ணா அப்படின்னு மனசு அலை விடுறானே அவனுக்கு அந்த போக்கஸ் வராது. யோக க்ஷேமங்கள் அற்று
ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை, இந்த முக்குணங்களை கடப்பது ரஜஸ்தம சத்துவத்தை தாண்டி போகக்கூடியதுக்கு குணத்ரயன், குணத்தை தாண்டியவன், குணாதீதன் அப்படின்னு பேரு. அந்த குணாதீதனா நீ ஆகிறதுக்கு என்ன யாகம் பண்ணாலும் ஒன்னையும் கிழிக்க முடியாது. எப்படி அதை அடைய முடியும்? ஆத்ம ஞானத்தின் நிலைத்திருந்து இன்பம் துன்பம் இது வரதான் செய்யும். எப்பவுமே நான் இன்பமா இருக்கக்கூடியதுக்கு இந்த இகலோக வாழ்க்கையில முடியவே முடியாதுயா. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன? பிகாஸ் ஐ எம் இன் திஸ் பாடி, திஸ் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் பஞ்சபூதங்கள். அதெல்லாம் நிறைய நம்ம எப்படி எப்ப ரஜஸ் ஜாஸ்தி ஆகும், எப்ப தமஸ் ஆகும் அப்படின்லாம் நம்ம அப்புறமா பார்க்க போறோம். சோ ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்தாயானால் நீ தானாக இந்த முக்குணங்கள்ல இருந்து வீடுபடுவாய். இது சூப்பரா இருக்கும். அது நம்ம 13வது அத்தியாயத்துல பார்க்கலாம். சோ இந்த யோகத்தில் நிலைத்து இருப்பதே உற்ற உபாயம். எதுக்கு உற்ற உபாயம்? இருமைகளிலிருந்து விடுப்பதற்கு, நடுவு நிலையில் இருப்பதற்கு ஒரே உபாயம் யோகத்தில் நிறைத்திருத்தல். யோகத்தில் நிறுத்த எப்ப பார்த்தாலும் கண்ண மூடின்னு பத்மாசனத்துல உட்கார்ந்து அது கிடையாது. யோகம் என்று இங்கு சொல்லப்பட்டது கர்ம யோகம். கர்மயோகம். ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது அதுக்கு மீனிங் புரியணும். இல்லைன்னா என்னடா இவ்வளவு நேரம் என்னவோ சொன்னா இப்ப யோகம் பண்ண சொல்றேன், நான் போய் எங்க யோகாசனம் கத்துக்கிறதுன்னு கிளம்பிடுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சு ஒவ்வொரு வேர்டும் அந்த எந்த ஒரு கன்னடேஷன்ல சொன்னாங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி சொல்லும் போது அதற்கு என்ன பொருள் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி புஸ்தகம் இருந்தானா அதுல புஸ்தகம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. என் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா எங்க டீச்சர் சொன்ன மாதிரி அவங்க நோட் இதுல புஸ்தகத்துல என்ன அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நோட் புக் வச்சுக்கோ, பேஜ் நம்பர் எழுதிக்கோ, அதுல இருக்க வேர்டுக்கு மீனிங் எழுதிக்கோ. அது ரொம்ப கஷ்டம், எனக்கு அதெல்லாம் முடியாது. சோ எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சோ 46வது, இந்த வேதங்கள்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் பிரயோஜனம் இல்லையா? அப்ப எதுக்கையா வேதம் வேதம்னு வேத வாக்குன்னு வேதத்துக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னா வேதங்களை ஒதுக்கிட முடியாது. வேதங்கள் வேண்டி இருக்கும். வேதங்கள் தான் நமக்கு எல்லா சத்திய அல்டிமேட் இதுன்னு சொல்லுவோம். பிரமாணம்னாலே நம்ம வேதங்களுக்கு தான் நம்ம போவோம் இல்லையா? சோ அந்த பிரமாணமான அந்த வேதத்தை எப்படி ஒதுக்குறது? அதை நீ பிரயோஜனம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு உபயோகம் இருக்கு, இல்லாம சொல்ல. எப்படின்னா இங்க ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஐ திங்க் பிரபாவதி ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இந்த Yeah, Prabhavati, you are right. நான் எப்பவும் சொல்றேன், she will remember all my examples also. பிரபாவதிக்கு தெரியும். எப்படின்னா ஒரு ஆற்றுல தண்ணி வத்தி போயிடுது. மழை காலம் எல்லாம் போயிட்டு வெயில் காலத்துல தண்ணியே இல்ல ஆற்றுல. அப்போ அங்க கிணறு தோண்டுவாங்க இல்லையா? அப்ப நிலத்தடி நீரை கிணறுல இருந்து நம்ம எடுத்து அந்த கிராமமும் அந்த ஊர் பூரை அதை உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிணத்து தண்ணீர் தேவை, அவசியம். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். இப்ப நம்ம சரி மழை வந்துருச்சு, ஆத்துல வெள்ளம் போகுது, நான் கிணத்து தண்ணீரை தான் நான் நம்பி இருக்கேன்னு ஆத்துல நீந்தி போய் கிணத்துக்குள்ள தண்ணி எடுப்போமா? அது ரொம்ப முட்டாள்தனம். சோ அதனால கிணத்து தண்ணீர் வெயில் காலத்துல கிணத்து தண்ணீர் உபயோகப்படுறது மாதிரிதான் வேதங்கள். வேதங்கள்ல இருக்கக்கூடிய கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த விஷயங்கள் ஓரளவு நமக்கு தேவை. எப்ப அது தேவையோ அப்ப அது தேவை. ஆனா நம்ம ஆத்ம ஞானத்துல மனசு நிறைஞ்சு தெளிவாயிட்டு அது சூப்பரான ஒரு அமைதியான நிலையில் இருக்கும்போது வேதங்கள் சொன்னதை கொண்டு அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வெள்ளம் ஓடும் போது கிணத்து தண்ணீருக்காக ஓடுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு இங்க பகவான் சொல்லியிருக்கார். சரியா? இப்ப 47வது முக்கியமான ஸ்லோகம். எல்லாரும் கேட்டு 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 இருப்பீங்க மகாபாரதம் பார்த்தவங்க எல்லாம். கர்மண்யே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சித் ம கர்ம பல ஹேதுர்பு மாதே சங்கோஷ்ட கர்மணி. உனக்கு கர்மம் பண்ண மட்டும்தாயா அதிகாரம்?
அதுக்கான ஒரு பலாபலன் இப்படிதான் இருக்கணும் நீ டிசைட் பண்ணாத. கர்ம பண்ண மட்டும்தான் நீ கடமைப்பட்டவன். வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே. நான் தான் செய்தேங்கிறது அந்த கர்த்தத்துவம் கர்த்தா பாவம் வந்தாலே, கர்த்தா பாவம் வருது எதுக்காக? ஈகோவால. ஈகோவாலதான், நம்ம அகங்காரத்தாலதான் நான் தான் செஞ்சேன். இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க அம்மா நீங்க எடுக்கிற பகவத்கீதை ரொம்ப நல்ல புரியுது. வெரி குட். நீ புரிஞ்சுட்டே உனக்கு உபயோகம் இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் எடுத்தது? இவங்க 2 பேர் எடுத்தது. நான் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் மாதிரி நான் மைமிங் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ. இஃப் ஐ சே தட் டு யூ, பட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஐ திங்க் அப்பா சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் எனக்கு கை தட்டினாங்க, பாராட்டினாங்க. அப்படி நினைச்சானா நான் பகவத்கீதை சொன்னேன் என்ற ஒரு கர்த்தா பாவம் எனக்குள்ள வந்துடுச்சு. இப்ப நாளைக்கு என்னம்மா இப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டானா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நல்லா இருக்குன்னு கை தட்டும் போது ஐ எம் சோ ஹாப்பி. ஏமா இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பலா இருந்தது போல இருக்கு, நீங்க பிரபாவதி சொல்ல போன தடவை நீங்க சொன்ன மாதிரி இந்த தடவை சொல்லலமா அப்படின்னா மனசு சரியா போகுது. சோ குட் ரிசல்ட், பேட் ரிசல்ட் ரெண்டையும் ஏத்துக்கிறது. நான் இவங்கிட்ட கொடுத்துட்டேன், நீதான் இன்னைக்கு சரியா சொல்ல, நான் நல்லா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ யூ டோன்ட் டேக் தி go to the state that you have done it. அந்த டூவர்ஷிப் இல்லாம போகும்போது நம்ம இதுக்கு காலையில அப்பா ஒரு சூப்பரான கதை சொன்னாரு. அது கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கோம்ல, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. இனிமே ஒரு சிலை செய்யறவன் இருந்தானா அவ்வளவு சூப்பரா சிலை செய்வான். லண்டன்ல இருக்கிற ஒரு டுசார் மியூசியம் மாதிரி எது அசல் எது இது பொம்மை பதுமை அப்படின்னே தெரியாத அளவுக்கு அவன் செய்வான். அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, நீ 3 நாள் தான் உயிரோடு இருப்பேன். யம தர்மராஜா சொல்றாரு என்னோட தூதர்கள் எல்லாம் உன்னை தூக்கின்னு போக போறாருன்னா இவருக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம செத்து போயிடுவோமே 3 நாள்ல அப்படின்னு குரு கிட்ட ஓடுறான். குருதேவ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு டை, எனக்கு எதனா உபாயம் சொல்லுங்க. குருதேவர் யோசிச்சாராம். சரி நீதான் உன்ன மாதிரியே அழகா சிலை செய்வ, தத்ரூபமா சிலை செய்வையே, உன்ன மாதிரியே ஒரு 3 சிலை செஞ்சுட்டு அந்த யமதூதர்கள் வருவோம், நடுவுல போய் நின்னுக்கோ. அவங்க கன்ஃபியூஸ் ஆகி யாருன்னு தெரியாம போயிடுவாங்க. சரி அதே மாதிரி யமதூதர்கள் வர்றாங்களாமா. பார்த்தா இவன் பண்ண அந்த கற்சிலைகள் கூட மூச்சு விடுற மாதிரி எல்லாம் இருக்காமா. அவங்களுக்கு ஐயோ யாரன்னா நம்ம தப்பா தூக்கின்னு போயிட்டானா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே, நம்ம போய் யமதர்மராஜா கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு. யமதர்மராஜா வந்தாலும் அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப சித்திரகுப்த புத்திசாலி ஒரு ஐடியா சொல்றான். என்ன அப்படின்னா, இவன் அதுக்குள்ள அடுத்த தடவைக்கு இன்னும் நிறைய சிலை எல்லாம் செஞ்சப்பா எப்படி யமதர்மராஜா புகழ எப்படி இவ்வளவு அழகா செஞ்சிருக்கான். ஒரு பொம்மைக்கு ஒரு பொம்மை வித்தியாசமே தெரியல. எல்லாம் இதுல உயிரோடு இருக்கவனும் இருக்க மாதிரியே இதுவும் இந்த பொம்மைகள்லாம் கூட மூச்சு விடுறது. எப்படிலாம் இது செஞ்ச, யார்தான் செஞ்சானோ, அவன் எவ்வளவோ பெரிய ஒரு திறமைசாலியா இருக்கக்கூடிய ஒரு சிற்பியா இருக்க முடியும்னா இவனுக்கு ஒரே பெருமை. நான் தான் செஞ்சேன்னு கையை தூக்கினா அவ்வளவுதான் முடிச்சு கதை. நான் தான் செஞ்சேன் அப்படி. அந்த புகழ்ச்சி மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று இல்லையா, நான் தான் செஞ்சவன்னா சரி வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த டூவர்ஷிப் இல்லாம நான் அதுக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்களாம் நல்லா சொல்லும் போது கொஞ்சம் இங்க அப்படியே முட்டின்னு வர மாதிரி அப்படியே நம்ம தடவை விட்டுக்க வேண்டியது இல்லையா. இட் இஸ் நேச்சுரல், பட் வி ஹாவ் டு cross over குணத்திலே ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஓஷன். சோ 48வது தனஞ்சயா யோகத்தின் நிலை பெற்று பற்று அற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய். நடுநிலை யோகம் செய்வதை நடுநிலை யோகம் அப்படின்னு சொல்ற. தராசு முள் இந்த தட்டுல என்ன வச்சா எப்படி காட்டும், அந்த தட்டுல வச்சா அப்படி காட்டும். 2 தட்டு சமமாக இருக்கும்போது நடுவுல அந்த முள் இருக்கு இல்லையா. சோ இதுலயும் என்ன வச்சாலும் நடுவு நிலைமையில இருக்கணும். ஒருவேளை இப்படி சாஞ்சாலும்
இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சி வரும்போது நம்ம இப்படி சாய போறோம், இன்னொரு துக்கமான இதுவும் நிலை இல்லை இதுவும் நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு quickly we have to come back to our ஒரிஜினல். இதுதான் இந்த நடுவு தராசுமுள் போன்று மனது நடுவு நிலையில் இருப்பதே யோகம். அடுத்த டெஃபினிஷன் ஃபார் யோகம். இங்க இன்னொரு டெஃபினிஷன். அடுத்தது 49. சமபுத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது கீழானது. ஆசைக்காக எதையும் பண்ணாத, என்ன செஞ்சாலும் ஐயோ ஐம் கோயிங் பலனை கொஞ்சம் மனசு போச்சுன்னாலும் நடுநிலைமை போயிடும். your mind has started expecting only the good result which you want. If it is not there, then you are going into depression. இப்ப காலத்தில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், தற்கொலை எல்லாத்துக்கும் காரணம் வந்ததை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் இல்லாததுதான். சமபுத்தி. Yes, that's all. சமபுத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது மிக கீழானது. எப்ப ஆசையோடு செயல் புரிவோம்? பலனில் கருத்து வைக்கும் போது. சமபுத்தியின் கண் சரணடைக. ஆல்வேஸ் கோ பேக் டு யோர் சென்டர். சென்டர்ல இருந்து விலக 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 கயிறு கட்டி இழுத்து நடுவுல கொண்டு, இல்லைன்னா மனசு சொய்யும் சரிக்கணும். இந்த சறுக்கு மரத்துல உட்காந்து காலை எடுத்தோன்னா ஒய்யின்னு கீழே வந்துருவான்ல. கீழே வந்தா திருப்பியும் படியில தான் ஏறணும். குருஜி சொல்வார்ல, நீ ஏணியில் ஏற ஏற எதானா ஒரு கட்டையில கால் சாக்கும்போது தபான்னு பிடிச்சுக்கோ. மேல இருக்க ஒரு கட்டைய பிடிச்சுன்னு திருப்பி ஏற பாரு. கை ஐயோ கால் வலிக்கிடுச்சுன்னு நினைச்சோன்னா கையும் விட்டுருவோம், கீழே போயிடுவோம் இல்லையா? சோ அந்த நடுவு நிலைமையில நீ எப்பவும் இரு அப்படின்னு சொல்றான். அடுத்தது இங்க 50வது. இன்னும் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். 2053 முடிக்கணும். மனது நடுவு நிலை. 50வது ஸ்லோகம். மனது நடுவு நிலைமை பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான். இம்மையில் துறக்கிறான்னா ஐ எம் நாட் பாதர் அபவுட் வெதர் ஐ எம் டிஸ்சார்ஜிங் கர்மா ஆர் இன்கரிங் கர்மாவை விட்டுட்டான். அதான் அப்புறமா பார்ப்போம். இந்த பிறவியிலேயே எனக்கு துன்பம் வராது. ஆகையால் நீ யோகத்தை சார்ந்து இரு, கர்ம யோகத்திலேயே இரு. எப்படி? பலனை எதிர்பார்க்காமல் 100% எஃபர்ட்டோட கர்மத்தை செய் அப்படின்னு சொல்றதுதான் நல்ல யோகத்தை புரிந்து கொண்ட ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஐ திங்க் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த ஒரு டாக்டர் ஒரு சூப்பர் டாக்டர், இங்க ஒரு சூப்பர் டாக்டர் இருக்காரு. அவர் ஒரு சர்ஜன் வச்சுக்கலாம். அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருப்பார். ஆனா அவன் பையனுக்கு அந்த மாதிரி செய்யும் போது அந்த டேபிள்ல படுத்துட்டு இருக்கோம் என் பையன் நினைக்கும் போது எங்க தப்பாயிடுமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு கை நடுங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் ரிலேட்டிவ்ஸ் இருந்தா வேற ஒரு டாக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சோ எனது நானு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் நல்ல பழைக்கணுமே, எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு நினைக்கும் போதே அந்த நான் செய்யறேன் என்ற அந்த டூவர்ஷிப் வரும்போது அந்த டூயிங் வில் நாட் பி 100%. இத்தனை ஒரு 100 பேஷண்ட்டுக்கு நீ அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்க, அப்பெல்லாம் இது நல்லா வருமா நீ யோசிக்கவே இல்லை. செய்யற காரியம் 100% செஞ்சுட்டே போயிட்டு அது நல்லதாவே முடிஞ்சது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை வரணும்னா ஐ எம் த டூவர்ன்றது இருந்து நம்ம டோட்டலா வெளியில வரணும். இது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சுக்கலாம். 51வது நடுநிலையில். இங்க இந்த மாதிரி ஒருத்தர் சரி எல்லாம் நடுநிலைமை யோகம் பண்ணு சாங்கியம் யோகம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி இருக்காங்களா? இருக்கா? ஞானி ஒருத்தன் இந்த மாதிரி நடுவு நிலைமையில இருந்து சாங்கிய யோகத்தை பழகி கர்மத்தை யோகமாக செய்பவனோட மனோநிலை எப்படி இருக்கும் என் ரிசல்ட் நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் பாதகமான ஒரு செயலும் தனக்கு சாதகமாக வச்சு இது என்னடா இது எப்படி பாதகமான செயலை சாதகமா ஆக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இன்னைக்கு நிறுத்திடலாம்.
துன்பத்திற்கு நடுவு நிலையில் நிற்கும் ஞானிகள் வினை பயனை விட்டு ஒழித்து பிறவி தலைகள் நீங்கி கேடில்லா பெருநிலையை அடைகின்றன. சூப்பரா இருக்கு, ஒண்ணும் புரியல. என்ன சொல்றாங்கன்னா, ஞானியான வினை பயனை விட்டு ஒழித்தான். So he is not bothered about the result. அது புரியுது. இதுல எப்படிதான் நீ பிறவி தலையில இருந்து பிறப்பு இருப்புல இருந்து எப்படி நீ வெளியில வர, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குத. நீங்குவான், கேடில்லா பெருநிலையை அடைவான். அப்போ எனி டிஃபரன்ஸ், ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இவன் எப்படி இருப்பான், டூவர்ஷிப்போட செய்யறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாக்கலாம். ஒரு சிம்பிள் பிசிக்கல் ப்ராப்ளம், எனக்கு வந்து பெயின், இந்த உடல் வலிக்கும் போது நடுவு நிலையில் இல்லாதவன், ஆத்ம ஞானம் இல்லாதவன் ராமா ஓ ராமான் கத்தி வீட்டுல இருக்கவங்களும் சில சமயத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கோல்டுக்கே வந்து ஊரையே கூட்டிட்டு வாங்க இல்லையா. சிலர் வந்து அதே வீட்டுல அந்த வைஃபுக்கு வந்து எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் இருக்கும், அந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது உடலுக்கு வரும் நோய் வந்து இது என்னோட கர்மா, தவிர்க்க முடியாதது. Pain is inevitable, suffering is optional. Pain வந்துடுச்சு. If am I suffering because of the pain, or have I established in the fact that what is suffering is my body, I am not this body. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா அந்த வலியை பொறுத்துக்கொள்ள, முதல் போன கிளாஸ்ல பார்த்துட்டோம் இல்லையா, திதிக்ஷய நீ பழகு, பிராக்டிஸ் forbearance அப்படின்னு. அப்போ பகவான் சொல்லியிருக்காரு, பிராக்டிஸ் forbearance, I will practice forbearance and I will overcome. சொன்னேன் இல்லையா, என்னால் வலி தாங்க முடியல, நீ தாங்கிட்டு தான் இருக்க, அப்படி அதனால தானே நீ இப்ப வலிக்கிறதுன்னு சொல்லவே முடியறது இல்லையா. அது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அடுத்தது வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க, மோஸ்ட்லி மாமியார் தான் எனக்கு ஞாபகம் வரும். மாமியாருங்கள் வந்து படுத்தி எடுப்பாங்க, கண்ணா பின்னான்னு அந்த மருமகளை வந்து திட்டிட்டு இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லாம பேசுற சீரியல் எல்லாம் பாக்குறாங்களா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது பாதகமான சிச்சுவேஷன். இத ஞானியா நான் அந்த மருமக இருந்தா எப்படி அது வந்து சாதகமான சிச்சுவேஷனா எடுத்துப்பா அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டு விஷயம். இவன் என்னை திட்டுறதுனால நான் அந்த மாதிரி, நீ வந்து ரொம்ப வேலையே செய்ய தெரியலையா, இவ சொன்னா என்ன ஆயிடுச்சா, எனக்கு நல்லா தெரியும். I know what I am, not because of ego, but getting established in the self. What is possible for me, I know. What is not possible for me, I also know that. If she says that I'm incapable, I will never become incapable. I know what is my capacity. அன்ற ஒரு ஞானத்துல இந்த அந்த டாக்டர்ல நிலைச்சு இருந்தாரு. இந்த மாதிரி கத்தின்னு கிடக்கட்டும், ரொம்ப கத்துறீங்க, இந்த கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையை வரவழிச்சானா அதுதான் பாதகமான ஒரு செயலை சாதகமாக ஆக்கிக்கிறதோடு இல்லாம பிறவி தலையில இருந்து இப்ப நானும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சேன்னா I am incurring more karma, because anyway I am hurting her. So if she is hurting, I don't take it as hurt, it will go to her. So எனக்கு வந்து பாதகம் இல்லை, இதனால நான் கர்மத்தை கூட்டிக்கல, கர்மத்தை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்து எனக்கு பிறவி தலைகள்ல இருந்து நான் வெளிவருவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு 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 ஆத்ம ஞானத்தை நிலைத்திருந்து பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாழ்க்கையில கடைபிடிக்க கூடிய ஒரு நிலைமையை கொடுக்கும். 52 உனது அறிவானது எப்பொழுது அவிவேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ, you have to cross over the மும்மலம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கான்சியஸ்னஸ்ல இருக்க அந்த 3 மலங்களை வந்து நம்ம தாண்டி போகும்போது கடக்குமோ, அப்பொழுது கேட்ட போதிலும் கேள்விப்பட போவதிலும் இருக்கக்கூடிய ஒரு பற்றின்மை நமக்கு வரும். ஏன் உங்க மாமியார் இப்படி திட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதோ சரியில்லை, ஆமா பாரு எப்படி திட்டாங்க அப்படின்னு அதை வந்து இன்னும் வந்து ஒரு உப்பு காரம் போட்டு வந்து தாளிச்சு கொட்ட மாட்டாங்க இல்லையா. சோ அதவங்க அப்படிதான்,
அதனால கேட்பவர்கள் பக்கத்து இருக்கிறவங்க அம்மா மாமியார் நேத்து அப்படி கத்தின்னு இருந்தால நீ என்ன இப்படிதான் பொறுத்துட்டியோ என்ன பண்றது அம்மா திட்டினா நம்ம குருஜி சொன்னார் இல்லையா எல்லாரையும் உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போங்க அப்படின்னு ஒரு சத்சங்கத்துல குருஜி சொன்னாராம். அப்போ ஒரு பொம்பளை எழுந்து கேட்டா எனக்கு என் மாமியார் தான் ப்ராப்ளம்னா என்ன பண்றது விட்டுட்டு போட்டுமா நான் மாமியாரை விட்டுட்டு அம்மாவை கூட்டிட்டு போ அப்படி சொன்னாராம். அந்த மாதிரி நாளைக்கு எங்க அம்மா திட்டு இருந்தா நான் என்ன பண்ண போறேன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசை ஒரு நடுநிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி, ஒரு கெப்பாசிட்டி, ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு எப்ப வரும்னா ஆத்ம ஞானத்துல நம்ம நிலைத்து இருக்கும்போது. ஓகே, த லாஸ்ட் ஒன். பல்பொருளை கேட்டு கலங்கும் உன் அறிவு ஆத்மாவின் கண் என்று அசையாது உறுதி பெறுமோ அன்று நீ யோகம் அடைவா. யூ ஆர் பிராக்டிசிங் சாங்கிய யோகா. எப்போ நீ இதெல்லாம் ஆத்மாவுல நீ நிலைச்சிருக்கும் போது வெளியில் வரக்கூடிய ஒரு அவுட்டர் வேர்ல்டு இருக்கக்கூடியதெல்லாம் உன்னோட இன்னர் வேர்ல்டு அஃபெக்ட் ஆகாம அங்க ஒரு பெரிய ஸ்கிரீனை வச்சுட்டோம்னா நம்ம அவுட்டர் வேர்ல்ட்ல என்ன வந்தாலும் we will be able to handle them. At the same time our inner world will not get disturbed. So இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்ம யார் ஆகுவோம்? ஞானி ஆகுவோம். ஞானி ஆனா எப்படி இருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பிறவி தலைகளிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு முயற்சி அட்லீஸ்ட் செய்வோம். கர்மத்தை கூட்டிக்க மாட்டோம், கர்மத்தை கழிப்போம். எந்த ஒரு நிலையிலும் நடுவு நிலையில் இருப்போம். இதுதான் நம்ம இந்த 53 பகவான் கிருஷ்ணருக்கு என்னென்ன விதத்துல சொன்னாரு? சத்திரிய தர்மத்தை சொன்னாரு, ஆத்ம ஞானத்தை சொன்னாரு. இப்ப ஒரு சாங்கிய யோகத்தை பழகும் போது ஆத்ம ஞானத்தை நிலைத்து இருக்கும் கூடிய ஒரு ஸ்டேட்ல என்னெல்லாம் லாபம் நமக்கு வரும் அப்படின்னு சொன்ன. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஞானியோட குணாதிசயங்கள் என்ன? ஸ்தித பிரக்ஞன் அந்த ஆளுக்கு பேர். அவனோட குணாதிசயங்கள் என்னன்றத தேர்ஸ்டே பார்க்கணும். ஜெய் குருதேவ். இது அப்பா ஏதோ சொல்றாரா? ஜெய் குருதேவ். இது போல ஒரு முறை கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப பத்தஞ்சலி யோக சூத்திரம் இப்படியா வரும், மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷாம். உபேக்ஷாங்கிறது நம்முடைய உண்மையான சொற்பத்தை தெரிஞ்சுக்க கேட்டு பாதர் என்ன மாமியார் புரிஞ்சுக்கலன்னா அது சொல்லிட்டு அதனால மாமியார் புரிஞ்சுக்காம திட்டினாங்கன்னா ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்னு சொன்ன கிளாஸ். ரொம்ப வருத்தப்பட்ட, ரொம்ப சந்தோஷமா சரிங்க சார் அப்படியே பண்றேன்னு போனாங்க. அடுத்த நாள் சார் நீங்க சொன்னீங்க எங்க வீட்டுல பெரிய சண்டையா நடந்துட்டு, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. நீங்க தானே சார் மாமியார் புரிஞ்சுக்காம திட்டினா சிரிச்சுக்கிட்டே இருக்கு சொன்னீங்க. எங்க மாமியார் திட்டிகிட்டே இருந்தாங்க, நான் கையை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேன். தலை அடிச்சுக்கிட்டு எனக்கு மரியாதையில போயிட்டு வீட்டுல இந்த வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தலை அடிச்சுக்கிட்டாங்க. So that is not the உபேக்ஷா. உபேக்ஷா மீன்ஸ் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே never bother, just keep on, just அதை பத்தி பாதர் பண்ணிக்காதீங்க. நான் ஸ்மைல் பிரச்சனையா போயிட்டேன். That's the difference to be on the lighter way. So Maitri, Mudita, Karuna, Upeksha. That's very excellent joke. Excellent joke. மனசுல சிரிச்சுக்கணும், மனசுல சிரிச்சுக்கணும். நேர்ல சிரிச்சா கோவம் வரும் இல்லையா? It actually happened.